மரண தண்டனை தீர்ப்பை தொடர்ந்து மீண்டும் ஒரு சிறைச்சாலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள். மகர சிறைச்சாலை மோதல் ஒரு சதி என்கிறார் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார். கூரைகளில் ஏறியும் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் கல்லெறிந்தும் இன்னும் ஏகப்பட்ட அட்டூழியங்களோடும் நடந்தேறி இருக்கக்கூடிய மகர கலவரம் ஒரு வழியாக இன்றைய தினம் காலை பொழுது கட்டுப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ராகமவில் ஒரு சில போலீஸ் பிரிவுகளுக்கு போடப்பட்டிருந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்டிருந்தது. சிறைச்சாலைகள் கைதிகளால் நிரம்பி வழிவதும் அவர்கள் இடப்பற்றாக்குறையால் மோசமான வாழ்வாதார பிரச்சனை ஒன்றை எதிர்கொண்டிருப்பதும் புதிய ஒரு விஷயம் அல்ல. இந்த இட நெருக்கடி மற்றும் சுகாதார பிரச்சனைகளோடு போதைப்பொருள் பாவனையும் சிறைச்சாலை கட்டமைப்பை ஆட்டம் காண வைக்கும் பாரிய பிரச்சனைகளாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றன. நீர்கொழும்பு சிறையில் 496 பேர் தான் அடைக்கப்பட முடியும். ஆனால் அன்று கலவரம் நடந்த நேரம் 2400 பேர் இருந்தார்கள் என்று தரவுகள் வெளியாகியிருந்தன. மகரவில் 991 பேர் தான் அடைக்கப்பட முடியும். ஆனால் 4400 விட அதிகம் பேர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மகர சிறைச்சாலையானது நீர்கொழும்பு சிறைச்சாலையை விட 2 மடங்கு கொள்ளளவை தாங்கக்கூடிய இலங்கையினுடைய மிக பழமை வாய்ந்த சிறைச்சாலையாக இருந்த போதிலும் அங்கேயும் இடப்பற்றாக்குறை கோலோச்சி கொண்டுதான் இருக்கிறது. நீர்கொழும்பு சிறை கலவரத்தை போலவே மகரவிலும் இந்த வன்முறையினுடைய அடிப்படை காரணம் போதைப்பொருள்தான். போதைப்பொருள் தட்டுப்பாட்டால் ஏற்பட்ட விரக்தியே இப்படி கலேபரமாக வெடித்து சிதறியது என்கிறது போலீஸ். ஜூலை 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் 31 உயிர்களை பலியெடுத்து சென்றது. இதில் 21 சிறை கைதிகளுடன் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் பரிதாபமாக பலியானார்கள். சரியாக 3 வாரங்களுக்குள் நடந்த மகர சிறை அசம்பாவிதத்தால் ஒரு கைதி கொல்லப்பட்டிருக்கிறார். 7 கைதிகள் காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் இங்கே அரச சொத்துக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் சொல்லி மாளாது. ஒரு ராட்சத கும்பல் போல உருத்திரண்டு கணப்பொழுதில் அத்தனையையும் தவிடுபொடியாக்கி விட்டார்கள். பெரும் இழப்பு, அதுவும் பல கோடிகளில் என்றும் சொல்லப்படுகிறது. சிறைச்சாலை தலைமை அதிகாரியினுடைய அறை எரிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு அங்கே திறக்கப்பட்ட ஒரு பயிற்சி நிலையம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. சமையல் கூடமும் சிறைச்சாலை மருத்துவமனையும் கூட மொத்தமாக உருக்குலைந்து போய் நிற்கின்றன. இனிமேல் சாப்பாடு எங்கே தயார் செய்யப்பட போகிறது என்று தெரியவில்லை. மருத்துவமனை நொறுக்கப்பட்டிருப்பதால் நோய்வாய்ப்பட்ட கைதிகள் எப்படி சிகிச்சை பெறப் போகிறார்கள் என்றும் தெரியவில்லை. நேற்று இரவு முழுக்க மகர சிறையில் விசேட அதிரடிப்படை நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு படாத பாடுபட்டது. கைதிகளை கொண்டு போய் அறைகளில் போட்டு அடைத்து அமைதியை ஏற்படுத்த பல மணித்தியாலங்கள் சென்றிருக்கின்றன. இந்த கலவரத்துக்கு காரணமான சிலர் பூச உட்பட நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அராஜக ஆட்டம் ஓய்ந்து போய்விட்டது என்று யாரும் நிம்மதி அடைந்துவிட முடியாதபடிக்கு நிலைமை இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கட்டிடங்கள் எரிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டதற்கு மேலதிகமாக சிறைச்சாலைக்குள் இருந்த அத்தியாவசிய ஆவணங்கள் பல தீமூட்டி எரிக்கப்பட்டிருக்கின்றன. தொடரும் இந்த வன்முறைகளால் அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு பதட்டம் தான் இப்போது எஞ்சியிருக்கிறது. இது சாதாரணமான ஒன்றாக தெரியவில்லை. சிறைச்சாலைகள் எல்லாம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் என்று சமூகத்தில் ஒரு சித்திரத்தை யாரோ கிறுக்கிக் கொண்டிருக்கிறார்களோ? பாதுகாப்பற்ற சிறைகளும் எந்த நேரமும் கலவரம் பிடிக்கும் சிறைகளும் தான் இங்கே இருக்கின்றன என்று யாரோ ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ? அண்மைய சில நாட்களாக விவிஐபிக்களே சிறை கூடங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள், இராணுவத்தையும் போலீஸையும் கட்டி வைத்த உயர் அதிகாரிகள் என்று நீளக்கூடிய இந்த அணிவகுப்பில் இன்னும் பலர் வந்து இணைந்து கொள்ள இருப்பதையே நீதிமன்ற விசாரணைகள் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. 20க்கும் மேற்பட்ட ஹை ப்ரொஃபைல் எனப்படும் அதி முக்கிய புள்ளிகளினுடைய வழக்குகளுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதே நீதி கட்டமைப்பு இப்படியே தொடர்ந்தால் இதே பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன அடுத்த 2 ஆண்டுகள் பதவியில் இருந்தால் நமக்கு என்ன ஆகுமோ என்று இன்று பலரும் நடுங்கி ஒடுங்கி போயிருக்கிறார்கள். ஆக இந்த திடீர் இரத்த கலரிகளுக்கு பின்னால் சிறைச்சாலைகளை முற்றாக முடக்கும் ஒரு திட்டம் இருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. சிறைச்சாலையில் தமக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதாகவும் சிறை கைதிகள் எல்லாம் 2029 நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாகுவார் என்ற நம்பிக்கையில் இருப்பதாகவும்
ஒரு முறை முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ சொல்லியிருந்தார். சிறைச்சாலைகளில் பொதுஜன பெரமுனவுக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறதா அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறதா இல்லை ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருக்கிறதா என்று எமக்கு தெரியாது. சிறை கூடத்தில் அப்படி பெரும்பான்மை யாருக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வாக்கெடுப்பு நடத்தப்படுவதில்லை. இது எப்படியோ அவர்களில் யாரோ ஒரு சாராருக்கு அங்கே பெரும்பான்மை இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நாமல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசவும் இந்த மோதல்கள் பற்றி தமது அழுத்தமான கண்டனத்தை பதிவு செய்வதை விட்டுவிட்டு அரசை கடுமையாக சாடியிருக்கிறார்கள். சஜித் பிரேமதாச ஆட்சியை கேட்டு நிற்கிறார். அவர்கள் ஆட்சி செய்திருந்தால் ஒரு கலவரமும் வந்திருக்காது என்று சொல்லுகிறார். சஜித் பிரேமதாசவும் நாமலும் அவர்களுடைய முன்னோர்களும் கடந்த 7 தசாப்தங்களாக ஏற்படுத்தி சென்ற சிஸ்டம் தான் இது. சிறைக்குள்ளே போதைப் பொருள் வருகிறது, தொலைபேசிகள் வருகின்றன, சிகரெட் வருகிறது, இப்படி பல சமாச்சாரங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதனை ஒரே இரவில் துடைத்து எறிய முடியாது. அப்படி துடைத்து எறிய முற்படும் போது அது கலவரமாக வெடிக்கிறது. அப்படி கலவரம் வெடிக்கும் போது நாமல், சஜித் போன்ற அரசியல்வாதிகள் வரிசையில் நின்று ஆட்சியை கேட்டு நிற்கிறார்கள். இந்த அசம்பாவிதம் பற்றி கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு விவகார அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இது வெளிப்புற தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் சதித்திட்டத்தின் விளைவு என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது தொடர்பாக பல தரப்புகளிலும் இதுவரை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லுகிறார் ஹர்ஷன நாணயக்கார. ஹர்ஷன நாணயக்கார இதை வெறும் அறிக்கையாக மட்டும் சொல்லிவிட்டு போகாமல் இந்த சதி திட்டத்தின் குருநாதர்களை அம்பலப்படுத்த வேண்டும், இந்த அனர்த்தத்தின் உண்மை முகம் துகிலுரியப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு சிறைச்சாலை கலவரத்துக்கும் ஒரே காரணத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய பரிதாப நிலையே ஏற்படும். ஒவ்வொரு சிறையாக மூட வேண்டிய படு துர்ப்பாக்கிய நிலைமையும் ஏற்படும். இந்த மோதலுக்கான ஆதார காரணம் அண்மையில் இடமாற்றமாகி வந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை தலைமை அதிகாரி மீதான ஆத்திரம்தான் என்று ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத மிக நேர்மையான அதிகாரியான அவர் தன்னுடைய அதிரடியான ஆபரேஷன்களை மகரவிலும் தொடங்கியதாகவும், குறிப்பாக சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்கள் உள்நுழையும் சகல வழிகளையும் இழுத்து மூடியதாகவும், இதனால் ஆத்திரம் உச்சத்துக்கேறிய நிலையில் கைதிகள் இருந்ததாகவும், நேற்றைய தினம் மாலை அவர்களுடைய மன அழுத்தங்களே கலவரமாக வெடித்து சிதறியதாகவும் ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் போதும் சரி, மகரவில் நடந்த மோதலிலும் சரி ஒரு விடயத்தை அவதானிக்கலாம். சிறைக்குள் ஒரே அல்லோல கல்லோலமாக இருக்கும்போது சிறை கைதிகளினுடைய உறவினர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் எங்கள் பிள்ளைகளை, சொந்தங்களை வெளியே விடுங்கள் என்று கத்தி கூப்பாடு போடுவதை அவதானித்தோம். இவர்கள் பெரும் அமளி துமளியில் ஈடுபடுகிறார்கள், போலீசாருடன் மோதவும் செய்கிறார்கள். சிறைச்சாலை என்பது சொகுசான இடம் என்றோ, அங்கே இருப்பவர்கள் எல்லாம் சகல வசதிகளுடன் நிறைவான வாழ்க்கை வாழ்பவர்கள் என்றோ நாம் சொல்ல வரவில்லை. அவர்கள் சுதந்திரம் பறிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய உயிருக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அவர்கள் வன்முறை, போதை வஸ்து பாவனைக்காக மோதலில் ஈடுபடுவது என்று சிறைக்கூடத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் போது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் அதிகாரமும் அரசுக்கு இருக்கிறது. அப்படி நிலைமையை சுமூகமாக்கி அமைதியை ஏற்படுத்த முனையும் போது சிறைச்சாலை வளாகத்துக்கு வெளியே எப்படி இத்தனை பெரும் கூட்டம் சேருகிறது என்றுதான் பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. சிறைக்கு அருகே கூப்பிடக்கூடிய தூரத்தில் 7-8 குடும்பங்கள் வேண்டுமென்றால் இருக்கலாம். எப்படி திடுதிடுப்பென்று பல ஆயிரம் பேர்கள் திருவிழா போல ஒன்று கூடுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. இது ஒன்றும் அருகே இருக்கக்கூடிய பாடசாலை நல்ல பாடசாலை என்ற சித்தாந்தப்படி வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய சிறை நல்ல சிறை என்று வந்து சேர்ந்தவர்கள் அல்ல. அப்படி ஒரு திட்டத்தின்படிதான் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகள் நிரப்பப்படுகிறார்கள் என்றால் இப்படி உறவினர்கள் கூடுவதில் அதிசயம் ஒன்றுமில்லை. மற்றது, அப்படி வீட்டுக்கு அருகே இருக்கும் சிறைக்கு இடமாற்றத்தின் அடிப்படையில் வந்து சேர்வதற்கு மற்ற கைதிகளுக்கிடையில் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபரும் இல்லை. குருநாகல் மலியதேவியில் கணிதம் கற்பிக்கும் ஆசிரியரும் மாத்தர ராகுலவில் கணிதம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரும் போல மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் கோர முடியாது. அதாவது காலியைச் சேர்ந்த சோமரத்னவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு வெளிக்கடையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று வைப்போம். பொருளையைச் சேர்ந்த குடுனுவான் பூச சிறையில் ஆயுள் கைது என்று வைப்போம். குடுனுவானும் சோமரத்னவும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு சிறைச்சாலைகளை மாற்றிக்கொள்ள முடியாது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே ஒரு கைதி மாற்றப்படுவார். வீட்டருகே சிறை கேட்டால் விரட்டி அடிப்பார்கள் அதிகாரிகள். சரி, அப்படி என்றால் சிறைச்சாலை அருகே கதறுபவர்கள் உண்மையில் உறவினர்களோ வேண்டியவர்களோ அல்ல என்று நாம் சொல்ல வரவில்லை. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒன்றோ இவர்கள் எல்லாம் சிறைக்கு அருகே வீடு வாசல்கள் வாங்கி குடியேறியும் இருக்கலாம், அல்லது திட்டமிட்டபடி அழைத்து வரப்பட்டிருக்கவும் கூடும். ஒரு சில ஊடக மைக்குகள் இவர்கள் முன்னால் எப்போதும் நீட்டப்பட்டிருக்க இவர்கள் புலம்பி தீர்க்கிறார்கள்.
இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மெகா சீரியல் போல இருக்கிறது. உண்மையில் சிறை கைதிகளினுடைய உறவினர்கள் தான் வருகிறார்களா? அப்படி அவர்கள்தான் வருவதாக இருந்தால் அவர்கள் எல்லாம் இங்கிருந்து சில வினாடிகளில் குவிகிறார்கள். இப்படி ஒன்று நடக்கப் போகிறது என்று தெரிந்து அழைத்து வரப்படுகிறார்களா? இந்த விடை தெரியாத கேள்விகளுக்கும் பதிலை அரசு தேட வேண்டும். ஒன்றோ இப்படி கூடிக்கொண்டு முப்படை மற்றும் போலீஸ் அதிகாரிகளுடன் மோதலில் ஈடுபடும் அத்தனை பேரதும் ஐடி கார்டை வாங்கி பார்க்க வேண்டும், அல்லது ஊரடங்கு சட்டம் போட்டு கலைக்க வேண்டும். நீர்கொழும்பில் ஊரடங்கு சட்டம் போடப்படவில்லை, மகரவில் போடப்பட்டதால் தான் நிலைமை சுமூகமானது. மோதல் நடந்து கொண்டிருக்கும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் சில சமூக ஊடக பக்கங்கள் அனைத்தையும் நேரலையில் ஒளிபரப்பின என்று சொல்லி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தி இருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திகர். நேற்றைய தினம் மாலை முதல் இந்த மாதிரியான சமூக ஊடக அலைவரிசைகளும் சில முக்கிய ஊடக அலைவரிசைகளும் மகர சம்பவத்தை பதிவு செய்த விதத்தை நாங்கள் பார்த்தோம். அவை கைதிகளினுடைய உறவினர்களுக்கும் ஏனையோருக்கும் இடையில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தன. நாட்டில் முக்கிய எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அரசியல் கட்சி இவ்வாறு மகர சம்பவத்தை மேலும் அமைதியின்மையை வளர்க்கும் விதமாக நேரடியாக தலையிடுவது வியப்புக்குரிய விடயம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் இது பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும். வெறும் அறிக்கையாக சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. ஒரு மாதத்துக்குள் 2 சிறைச்சாலை சம்பவங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. இது அசாதாரணமான ஒன்று. நாளை வேறு ஏதாவது ஒரு சிறையில் இதே போல அசம்பாவிதம் நடக்கலாம். இவை வெறும் போதைப் பொருள் பாவனையால் மட்டும் நடக்கக்கூடிய மோதல் போல தெரியவில்லை. இதனுடைய உள் வெளி அரசியலை பார்க்கும்போது வேறு என்னவோ ஒரு அஜெண்டா இருப்பது போல தெரிகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.